ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கத்திரிக்காய் கொஸ்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதை நீங்கள் இட்லி, தோசை எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்லாம். எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுந்து, சீரகம், கருவேப்பிலை, பூண்டு. நான் இங்கே ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். வெங்காயம் வதங்கினதும் ஒரு சின்ன தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். தக்காளி வதங்கினதும் 2 கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு, அடுத்து ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம குக்கரை மூடி 2 விசில் வச்சுக்கலாம். விசில் வர இந்த கேப்பில் ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேன் சூடானதும் 10 மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய் போட்டுக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு பேஸ்ட்டாக நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், காயெலாம் நல்லா வெந்துருச்சு. இந்த டைமில் நம்ம இங்கே அரைச்சி எடுத்துக்கிட்டோம் இல்லைங்களா, அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் ஒரு தட்டு போட்டு மூடி வைங்க. ஃபைனலாக 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. அவ்வளோதான், கத்திரிக்காய் கோஸ்து ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.